இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லை, உண்மை தேவையும் இல்லை. நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதை போல தான். உண்மையான உண்மைன்னு ஒன்று உலகத்திலேயே இல்லை. ஏன் உலகமே உண்மை இல்லை, அப்புறம் அது படித்த மதங்களில் எப்படி உண்மை இருக்கும், அது படித்த தத்துவங்கள் எப்படி உண்மை இருக்கும், அது படித்த மனிதர்கள்ட்ட எப்படி உண்மை இருக்கும். அதனால் இல்லாத உண்மையை தேடிக்கிட்டே இருக்காதீங்க. இருக்கிறதெல்லாம் பொய்யும் மாயையும் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. எந்த மனிதனும் சரியானவனையோ நல்லவனையோ விரும்பலை. தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவனை, தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவனை மட்டும்தான் விரும்புகிறாங்க, மற்ற எல்லாத்தையுமே வெறுக்கிறாங்க. அதாவது தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து தன்னை ஏமாத்தினா கூட ஓகே தான். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்கள் அலுவலகத்தில் இருப்பாங்க, உங்கள் உயர் அதிகாரியாகவும் இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள சுற்றுப்பட்டங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி அடைவதை பற்றி ஆன்மீகம் பேசவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவது எப்படி என்பதை பற்றி தான் ஆன்மீகம் பேசுகிறது. வாழ்க்கைக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 பணம், 2வது மனம், 3வது மனிதர்கள். இந்த 3 விஷயத்தையும் உங்களால் நிர்வாகம் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவைப்படாது. இதை வச்சு வாழ்க்கையில் முழுமையாக சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறதோ, விரும்பினதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறதோ ஒரு அறியாமல். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை பணம், மனம், 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 மனிதர்கள். இதில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. நீங்கள் வெற்றி பயிலாக இருந்தால் கூட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் பெரிய வெற்றியாளராக பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணத்தை சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை தூத்தராதீங்க. இதுதான் முதியவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி.